கும்பம் ராசி என்பர்களே இனிய வணக்கம். உடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து பிரிவினையால் ஏற்பட்ட விரிசல்கள் இன்னும் சில காயங்களையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். பூமிக்காரகன் செவ்வாயும் பூர்வ புண்ணிய அதிபதியும் உடைய ராசிக்கு சாதகமற்ற வீடுகளில் அமரும் பொழுது பூர்வீக சொத்துக்களாலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்களாலேயோ பெரிய ஒரு சொத்து சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். சொத்து சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த சொத்தை நீங்க தான் வாங்கியிருப்பீங்க ஆரம்ப காலகட்டத்தில். ஆனா அந்த ஒரு சொத்தை நீங்க வாங்கி இருந்தாலும் அந்த பட்டா உங்களுடைய பெயரில் இல்லாமல் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் பெயரிலோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபரின் பேரிலோ நீங்கள் போட்டு வைத்திருப்பீர்கள். இப்பொழுது சொத்தை பிரிக்கக்கூடிய நிலைமைகள் வந்ததும் அதை நீங்கள் மட்டும் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள். இதனையும் சரிபாதியாகத்தான் பிரிக்க வேண்டும் என்று கூறி அது சில நபர்கள் சில உறவினர்கள் உங்களுடன் சண்டைக்கு வர வேண்டும் என்று இப்படிப்பட்ட சில செயல்களை செய்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாகவே கூற வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு ஒரு சொத்தை நீங்கள் வாங்கி போட்டால் அதை உங்களுடைய பெயரில் நீங்கள் வாங்கி போடுவது தான் மிகவும் நல்லது. அல்லது அதுவே பிற்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறி ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். உறவுகளுக்குள்ளேயும் ஒரு பிரிவுகள் என்பது இந்த ஒரு சொத்தினால் நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கும். இவனுக்கு அதிகமாக இருக்கிறது, எனக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லியே குடும்பத்துக்குள் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நன்றாக பேசிக் கொண்டிருந்த உறவினர்களும் நன்றாக இருந்த குடும்பங்களும் இப்பொழுது விரிசல் என்பது ஏற்பட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைகள் கூட நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கும். கூட்டு குடும்பமாக ஒரே ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தால் கூட நடுவில் ஒரு கோட்டை சுவர் போல ஒரு சுவரை கட்டி உனக்கு அந்த பக்கம் எனக்கு இந்த பக்கம் என்றெல்லாம் கூறி வாழக்கூடிய ஒரு நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். சொத்தும் பணமும் இன்று வரும் நாளை போய்விடும், உடன் பிறந்த பாசங்கள் தான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்த ஒரு நபர்களாகவும் நீங்களாக மட்டுமே தான் நிச்சயமாகவே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களோடு பிறந்தவர்களை சொத்துக்காக உங்களை ஒரு எதிரியை போல பார்த்த பொழுது மனிதர்களின் சுயரூபங்கள் உங்களுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சிகளை தேடி கொடுத்திருக்கும். இருந்தாலும் நம்முடைய கூட பிறந்தவனை நம்மளை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறானே என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் இன்னும் உங்களை அதிகமாக யோசிக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான ஒரு பங்கை கொடுக்காமல் ஏமாற்றியது மட்டுமல்லாமல் அதற்காக உங்களை நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏற வைத்து பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்து பஞ்சாயத்து என்ற பெயரில் அவமானப்படுத்தி உங்களை என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணி நீங்களே அந்த ஒரு சொத்து வேண்டாம் என்று போகக்கூடிய அளவுக்கு நிச்சயமாகவே சில நபர்கள் செய்திருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே. சொத்து சிக்கல் உங்களை பண ரீதியாக பாதித்ததை விட ஒரு இரத்த பந்தங்களை உங்களிடமிருந்து நிரந்தரமாகவே தூரமாக்கிய ஒரு வடுவாகத்தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். அதே போல் தவறான ஒரு நபரை முழுமையாக நம்பியதால் மன அமைதி என்பது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இழந்து போயிருக்கும். அதை இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட தேடி கொடுத்திருக்கலாம். நம்பிக்கை உடைந்த பிறகு மனிதர்களின் உண்மையான முகங்கள் வெளியில் தெரிய வரும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. கும்பம் ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையவும் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் தான் இருக்கிறீர்கள். ஒருவரை உங்களுடைய மனதில் இடம் கொடுத்து விட்டால் அவங்களுக்காக உண்மையாக இருப்பது உங்களுடைய குணமாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உறவுகளில் போலித்தனம் இல்லாமல் நேர்மையாக பழகிய ஒரு நபர்களும் நீங்களுமேவாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். எந்த விதமான பொய்யையும் சொல்லக்கூடாது, உண்மையாக மட்டுமே தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய நபர்கள் நீங்கள் தான். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் முழுமையாக நம்பியவர்களை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகளாகவே மாறி அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்திய பிரச்சனைகளை நினைத்து பார்த்தால் இன்னும் கஷ்டங்களும் கவலைகளும் மட்டுமே தான் ஏற்பட்டு கொண்டிருக்கும். உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். நீங்கள் பகிர்ந்த நம்பிக்கைகளை மதிக்காமல் கூட போயிருக்கலாம். உங்களுடைய அன்பையும் அக்கறைகளையும் சிலர் தவறாக பயன்படுத்தி உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை இன்னும் நடத்திய சில உறவுகள் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருப்பார்கள். அந்த தருணங்களில் மன அமைதி பாதிக்கப்பட்டு
யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற கேள்வியை உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுத்திருக்கும். வெளியில் நீங்கள் எவ்வளவு தான் அமைதியாகவே இருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள பல எண்ணங்கள் போராடி கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்குள்ள புதிதாக வரக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படியெல்லாம் நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்களினால் பிரச்சனைகள் ஏற்படும் என்று நீங்கள் மனதிற்குள்ள நினைத்து வைத்த விஷயங்கள் இன்னும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கிறது, எப்படியெல்லாம் நல்ல விஷயங்களை உருவாக்குகிறது என்பதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி நல்லது என்பது நடக்கக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க வேண்டும் என்றால் நான் சொல்லும்படி சனிக்கிழமை நாளில் உங்களுடைய அதிபதிக்கு இந்த வழிபாடை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டிவிடும். நீங்கள் இத்தனை நாட்கள் பொறுமையாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு உடனடியாக கைகளுக்கு வரவும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகவும், உங்களுடைய மனது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை இரு குழப்பங்களிலிருந்து ஒரே ஒரு முடிவை எடுப்பதற்கும் நீங்கள் சனிக்கிழமை நாட்கள்ல இந்த வழிபாடை மட்டும் செய்து உங்களுடைய ராசிநாதனுக்கு செய்து பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானின் முழுமையான ஆசையை பெற்று கடந்த கால ஜென்மசனியின் எஞ்சிய வடுக்களை முற்றிலுமாக நீங்கள் துடைத்தெறிய வேண்டுமென்றால் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த காரியத்தை செய்தால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வரவிருக்கக்கூடிய காலகட்டத்தில் முற்றிலுமாக துடைத்தெறிய வரவிருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சனிக்கிழமை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையவை தலைகீழாகவே மாற்றி போட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை இப்பொழுது நிச்சயமாகவே உணர்த்தும். சனிக்கிழமை தோறும் அதிகாலையிலோ அல்லது மாலை வேளையிலோ நவக்கிரக சன்னதியிலோ அல்லது ஆஞ்சநேயர் ஐயப்பன் சன்னதியிலோ நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு எல் தீபத்தை ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்கள் நடக்கும். நீங்கள் உங்களுடைய அதிபதியான சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் செவ்வரளி மாலைகளை சாட்டி 2 எல் தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சனீஸ்வர பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளை வரவிடாமல் தடுத்து ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பார். இந்த நல்லெண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வந்தால் போதும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறையான எண்ணங்களும் வறுமைகள் எல்லாமே நீங்கி பொய்யான குற்றச்சாட்டுக்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி உங்களை விட்டு ஓடி விலகக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். சனியின் சுப கதிர்வீச்சுக்கள் உங்களுடைய வீட்டில் இறங்கி உழைப்பிற்குரிய பலனை அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுடைய அத்தனை தடைகளும் பனி போல விலகி வெற்றியின் வாசல் திறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாகவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். புதிய வருமான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். குடும்பத்துக்குள் நீங்கள் நினைத்தபடி சந்தோஷங்கள் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. நீண்ட நாட்களாகவே பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேசக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உறவுகளுக்குள் இருந்த இடைவெளி என்பது குறைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷப்படக்கூடிய தருணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கும்பம் ராசி நேயர்களை, நீங்கள் குடும்பத்திற்காக செய்த அன்பும் தியாகமும் வீணாக போகாது என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் காட்டிய எல்லா விதமான விஷயங்களும் நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்து கொண்டாலே போதும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் எதை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் முன்னேறுகிறார்கள் என்று நினைத்து கண்ணீர் வடிப்பது, பொறாமையில் ஏதேனும் சாபங்கள் விடுவது போன்று ஏதேனும் செய்தால் அது உங்களுக்கு மட்டுமே தான்
திரும்பி வந்து கிடைக்குமே தவிர அது நல்லவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காது என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசியில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விலகி இருந்தவர்கள் திரும்பி விரும்பி வரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார பணிகளில் ஒரு நிதானங்கள் என்பதை வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் என்று எதை செய்தாலும் அது பிரச்சனையாக மட்டுமே தான் முடியும். போராட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மனைவியிடம் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்த போனால் எல்லாவிதமான வழிகளிலும் நன்மைகள் என்பது தானாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க தொடங்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாகவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். புதிய வருமான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். குடும்பத்துக்குள் நீங்கள் நினைத்தபடி சந்தோஷங்கள் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. நீண்ட நாட்களாகவே பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேசக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உறவுகளுக்குள் இருந்த இடைவெளி என்பது குறைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷப்படக்கூடிய தருணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கும்பம் ராசி நேயர்களை, நீங்கள் குடும்பத்திற்காக செய்த அன்பும் தியாகமும் வீணாக போகாது என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் காட்டிய எல்லா விதமான விஷயங்களும் நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்து கொண்டாலே போதும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் எதை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் முன்னேறுகிறார்கள் என்று நினைத்து கண்ணீர் வடிப்பது, பொறாமையில் ஏதேனும் சாபங்கள் விடுவது போன்று ஏதேனும் செய்தால் அது உங்களுக்கு மட்டுமே தான் திரும்பி வந்து கிடைக்குமே தவிர அது நல்லவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காது என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசியில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விலகி இருந்தவர்கள் திரும்பி விரும்பி வரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார பணிகளில் ஒரு நிதானங்கள் என்பதை வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் என்று எதை செய்தாலும் அது பிரச்சனையாக மட்டுமே தான் முடியும். போராட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மனைவியிடம் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்த போனால் எல்லாவிதமான வழிகளிலும் நன்மைகள் என்பது தானாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க தொடங்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேறு